நண்பர்களே, ஒரு சில விஷயங்களை மற்றவர்களுடன் பகிராமல் இருப்பதுதான் நல்லது. எல்லா விஷயங்களையும் மற்றவர்களுடன் பகிர்வதால் நமக்கு பல சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளை சந்தித்து இருப்போம். இந்த வீடியோவில் நாம் பகிரக்கூடாத 5 விஷயங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். 1. உங்கள் வருமானம் சம்பந்தமான தகவல். பணம் சம்பந்தப்பட்ட தகவல் மிகவும் முக்கியமானவை. அதை மற்றவர்களுடன் பகிரும் போது அது தேவையில்லாத மனவருத்தத்தையும் பிரச்சனையையும் கொண்டு வரும். புத்தருடைய போதனைகள் கூறுகின்றன, நாம் பொருள்களின் மீது பற்று வைக்கும் போது அது நமக்கு துன்பத்தை தருகின்றன. நாம் நமது வருமானம் இவ்வளவு என்ற தகவலை மற்றவர்களிடம் கூறும்போது அது உங்களை தவறாக உபயோகிக்க நேரிடலாம். உங்களிடம் பணம் உள்ளது என்று தெரிந்து அதை மற்றவர்கள் கடனாக கேட்கலாம். நீங்கள் இல்லை என்று கூற இயலாது. மேலும் கடன் வாங்கியவர்கள் திருப்பி தராவிட்டால் அது உங்களுக்கு மனவருத்தத்தை தரும். இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள நமது வருமானம் பற்றிய தகவல்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். அந்த தகவலை மற்றவர்களுடன் பகிரும்போது அது மற்றவர்கள் உங்களை எண்ணி பொறாமைப்படவும் வாய்ப்பு உள்ளது. நாம் நமது உறவு முறைகளில் நல்ல ஒரு சூழலை வைத்திருக்க வேண்டும் என்றால் நமது பணம் பற்றிய தகவல்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். அது நம்மை பாதுகாப்பாகவும் சுதந்திர உணர்வுடன் செயல்படவும் உதவும். புத்தருடைய முக்கியமான கோட்பாடான தன்னை நம்புதல் இதற்கு மிகவும் தேவையான ஒன்று. மற்றவர்களின் அபிப்பிராயங்களை முக்கியமானது இல்லை. உங்களை நீங்களே நம்ப வேண்டும். உங்களையே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். புத்த மதத்தில் உண்மையான வளம் என்பது நாம் சொந்தமாக்கி வைத்திருக்கும் பொருள்களை பொறுத்தல்ல, நமது மனது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை பொறுத்தே. 2. உங்கள் பலவீனங்களை மற்றவர்களுடன் பகிராதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்திறன் இருக்கும். தனது பலவீனத்தை அவன் தனக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும். நமது பலவீனத்தை நாம் உணர்ந்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்கும். நாம் நமது குறைகளை மற்றவர்களிடம் கூறுவதால் பல நேரங்களில் அது நம் மரியாதையை குறைக்கும் விதமாக மாறிவிடும். நம் பயத்தை மற்றவர்களுடன் பகிரும் போது நம்மை நாம் தாழ்வாக நினைத்துக் கொள்வோம். அது நமக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். புத்தருடைய போதனைகளின்படி உங்களை நீங்கள் அன்புடன் நடத்திக் கொள்ள வேண்டும். குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்மையே அறியும் போது நம் குறைகளை உணர்ந்து அதை சரி செய்வதற்கான வழிகளில் ஈடுபடுவோம். பலவீனம் மற்றும் பயம் நிலையான ஒன்றல்ல, அதை நாம் மாற்றிக்கொள்ளலாம். எனவே நமது பலவீனம் மற்றும் பயம் என்ன என்பதை மற்றவர்களிடம் கூறக்கூடாது. 3. உங்களுடைய லட்சியம் மற்றும் கனவுகளை மற்றவர்களுடன் பகிராதீர்கள். மனித மனம் இயற்கையிலேயே முன்னேற்றத்தை எதிர்நோக்கி செயல்படும். இன்று நாம் வாழும் வாழ்க்கையை விட சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஆசை நம்முள் இருக்கும். நம் கனவுகளை நோக்கி செல்ல நிறைய திட்டங்கள் தீட்டுவோம். அந்த லட்சியங்களே நாம் வாழ்வதற்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். நாம் மற்றவர்களுடன் நமது நீண்ட நாள் லட்சியத்தை பகிரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் என்றால் அவர்கள் அது நடக்காது என்று கூறி நம் தன்னம்பிக்கையை இழக்க செய்யலாம். நம் முயற்சியை தடுக்கும் விதமாக அது அமையலாம். நீண்ட நாள் லட்சியம் என்பது ஒரு மரத்தின் விதையை போன்றது. அது விதைத்து வளர்வதற்கு அதற்கு பாதுகாப்பான இடம் வேண்டும். மற்றவர்களிடம் அதை கூறும்போது அவர்கள் நம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து விடுவார்கள். எனவே மற்றவர்களிடம் நீண்ட நாள் லட்சியங்கள் மற்றும் கனவுகளை பகிர வேண்டாம். 4. நீங்கள் செய்த தவறுகளை மற்றவர்களுடன் பகிர வேண்டாம். மனிதர்கள் தவறு செய்வது இயற்கையே. சில நேரங்களில் அந்த தவறின் விளைவு நமக்கு வலியையும் துக்கத்தையும் தரலாம். புத்தருடைய வழியில் பார்க்கும்போது தவறுகள் கற்றுக்கொள்வதற்காகவே நிகழ்கிறது. தவறிலிருந்து பாடம் கற்று அதை மறுபடியும் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை மற்றவர்களுடன் பகிரும்போது நமக்கு அதனால் வலிகள் குறைவது போல் தோன்றலாம். மற்ற மனிதர்கள் நமக்காக வருந்துவார்கள் என்று எண்ணலாம். ஆனால் பல நேரம் நாம் எண்ணியவாறு நிகழ்வதில்லை. அது நம்மேல் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குகிறது. மனிதர்கள் நம் தோல்விகளையே நினைவில் வைத்திருப்பார்கள்.
உங்கள் தவறுகளை நீங்கள் மற்றவர்களுடன் பகிரும்போது உங்களை நீங்களே தாழ்த்தி பேசிக்கொள்கிறீர்கள். அது உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும். புத்தருடைய வழியில் நடப்பவர்கள் தங்களை தாங்களே அன்புடன் நடத்திக் கொள்வர். தவறுகளை நினைத்து வருந்தாமல் அதிலிருந்து பாடம் கற்று அதை திருத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுடன் நீங்கள் அந்த தவறுகளை பகிரும்போது அவர்கள் அதை எள்ளி நகையாட வாய்ப்புள்ளது. அது உங்கள் சுயமரியாதையை குறைத்துவிடும். எனவே கூறுவதற்கு முன்னால் பலமுறை சிந்திக்க வேண்டும். நம் எண்ணங்களை நாமே கண்காணிக்கும் போது இதை யாரிடம் கூற வேண்டும் என்ற தெளிவு நம்மிடம் இருக்கும். மேலும் நாம் என்ன செய்தோம், எதனால் தவறு நேர்ந்தது என்று நமக்கு புரியும். 5. உங்கள் உறவுகளுக்குள் உள்ள ரகசியத்தை பிறரிடம் கூறாதீர்கள். ஒரு மனிதருடன் உறவு கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதில் பல இன்ப துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள் உள்ளது. உறவுகளில் நமக்கு நேர்ந்த சோகங்களை மற்றவருடன் பகிரும்போது நமது மனம் லேசாவது போல தோன்றலாம். ஆனால் ரகசியமாக வைக்க வேண்டிய விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அது உறவுகளுக்குள் உள்ள நம்பிக்கையை கெடுத்துவிடும். மற்றவர்கள் நம் பலவீனத்தை அறிந்து நமக்கு எதிராகவும் செயல்பட வாய்ப்புள்ளது. நாம் நமது உறவுகளை மரியாதையுடனும் அக்கறையுடனும் பார்த்து கொள்ள வேண்டும். புத்த மதத்தில் மற்றவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். நாம் நம்மையும் மற்றவர்களையும் மரியாதையுடன் நடத்த பழக வேண்டும். புத்தருடைய போதனைகளில் ஒன்றான சரியான பேச்சு என்பது நாம் எதை எவரிடம் சொல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. அது ஒழுக்கத்துடனும் மரியாதையுடனும் பேசும் பேச்சாக இருக்க வேண்டும். நான் பேசும் பேச்சை நமக்கான மரியாதை தீர்மானிக்கிறது. உறவு முறையில் மற்றவர்களுடைய ரகசியங்களை நாம் பகிரும்போது நாம் நம் மரியாதையை இழக்கிறோம். நம்முடைய செயல்கள் நம் உறவுகளை எப்படி பாதிக்கும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை அறிந்தே நாம் பேச்சும் செயலும் சரியானதாக இருக்க வேண்டும். எனவே உறவுகளை பற்றி ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறக்கூடாது. 6. மற்றவர்களை பற்றிய ரகசியங்களை புறம் பேசக்கூடாது. புறம் பேசுதல் என்பது மிக மிக தவறான ஒரு விஷயம். நம்மை நம்பி ஒருவர் நம்மிடம் ஒரு ரகசியத்தை கூறினார் என்றால் அதை பாதுகாப்பது நம் கடமையாகும். அதை விடுத்து அதை மற்றவர்களிடம் கூறும்போது அடுத்தவர் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் இழக்கிறோம். நம் மரியாதையை அது வெகுவாக பாதிக்கிறது. நம்மிடம் யாரும் எந்த விஷயத்தையும் பகிர மாட்டார்கள். நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். எனவே மற்றவர்களை பற்றிய ரகசியத்தை ரகசியமாகவே வையுங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.